ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கும் நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அது நத்திங் பட் ஹிமாலயா ஹெல்த்தி ஸ்கின் அண்ட் நெயில்ஸ் கம்மிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹிமாலயா கம்மிஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கம்மிஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இப்போ அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஸ்கின் அண்ட் நெயில்ஸ், ஹெல்த்தி ஹேர் அண்ட் டர்மரிக் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ பாஸ்ட் 5 வீக்ஸாக நான் இந்த கம்மிஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அண்ட் என்ன சேஞ்சஸ் தெரியுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கீ இன்க்ரீடியன்ட், ஃப்ளேவர், இதோட எம்ஆர்பி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். கீ இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா அண்ட் கிரேப் சீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோட்டின், விட்டமின் சி அண்ட் இ தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக 18+ ஏஜ் இருக்கவங்க தான் கண்டிப்பாக இந்த கம்மிஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது குளுட்டன் ஃப்ரீ, வீகன் ஃப்ரெண்ட்லி, சயின்டிஃபிக்கலி டெஸ்டட். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், ஃப்ளேவர்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஜெலட்டின் ஃப்ரீ, ஃபுட் பேஸ்டு குக்கிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சேஃப் தான், நீங்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இது எம்ஆர்பி. எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 880 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கில் போட்டிருக்காங்க. பட் அமேசானில் இப்போ கரண்ட்டாக 721 ருபீஸ்க்கு இது அவைலபிளாக இருக்குது. பட் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 589 ருபீஸ்க்கு தான் இதை நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அமேசான் கிரேட் இண்டியன் சேல், அப்புறம் ரிபப்ளிக் டே, இந்த மாதிரிலாம் லைனாக ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரேட்டு கம்மியாக கிடைக்கும். இல்லை நான் சொன்ன ரேட்லேயே உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்கள் இதை வாங்கிக்கலாம். பட் நவ் இது 721க்கு இது அவைலபிளாக இருக்குது அமேசானில். 100 ரேஞ்ச் இருக்கிறதுனால சரி நம்ம ட்ரை அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா 30 கம்மிஸ் இருக்கிற பேக்கும் அவைலபிளாக இருக்குது. இன்னும் ரேட் கம்மியாக வரும், ஹாஃப் வரும் இதில். அண்ட் இதே 60 கம்மிஸ் இருக்கிற பேக்கும் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 60 கம்மிஸ், ஆனால் எடுத்தோடனே நம்மளால் ரிவ்யூ கொடுக்க முடியாது, கொஞ்சமாச்சும் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அதனால 60 நான் வாங்கிட்டேன் டேரெக்டாக. ஒரு நாளைக்கு மினிமம் 2 கம்மிஸ் ஆச்சும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு மார்னிங் அண்ட் லைக் ஈவினிங் வந்து தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நியர்லி வந்து பார்த்திங்கன்னா சில நாள் நான் மிஸ் பண்ணிடுவேன். நான் ஒத்துக்கிறேன் அந்த விஷயத்த. லைக் 1 or 2 days வந்துட்டு ஒரு டைம் மார்னிங் மட்டும் சாப்பிட்டுப்பேன், ஈவினிங் சாப்பிட்டுக்க மாட்டேன், அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் பாஸ்ட் 2 வீக்ஸாக நான் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்துட்டு நான் சாப்பிட்றேன். நான் அதை சாப்பிட்டு தான் அதை இனிப்பாக நான் சாப்பிடுவேன், நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடுவேன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அது எனக்கு சுகர் லிட்டரலி நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள் உடம்புக்கு. இவ்வளோ தேவையே கிடையாது. ஆல்ரெடி நம்ம சுகர் நிறையா கன்சியூம் பண்ணுறோம். கம்மிஸ் எடுத்துக்கிற கம்மிஸ் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ தயவு செஞ்சு முடிஞ்சால் அது கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து இது வந்து பெர்ரி ஃப்ளேவரில் தான் இருக்கும். சாப்பிடும் போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும். பிகாஸ் இது ஆட் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆம்லா, கிரேப், இந்த மாதிரி டைப்பில் தான் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த பெர்ரி ஃப்ளேவர் வந்து ஃபீல் ஆகும் சாப்பிடும்போது. அண்ட் என்ன சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நெயில்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகலை. லிட்டரலி எனக்கு ரொம்ப வீக்கான ஒரு நெயில்ஸ் தான் இருக்கும். நான் வந்துட்டு அப்படியே பீச் எடுத்துக்கேன். அது வந்து ஒரு ஸ்கின் மாதிரி தான் இருக்கும். இந்த நெயில்ஸ் வந்து க்ளீனாக ரொம்ப வீக்காக இருக்கும். பட் இது சாப்பிட்றதுக்குள்ளே லைட்டாகவே எனக்கு சேஞ்சஸ் தெரியுது, ஸ்ட்ராங்காக ஆகிருக்கும் மாதிரி. ரொம்பவும் நான் சொல்லணும், பட் சேஞ்சஸ் தெரியுது. அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்தி ஸ்கின் வந்து க்ளோ ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை மாதிரி எனக்கு எந்த சேஞ்சஸும் சீரியஸ்லி தெரியல ஸ்கின்னால். பட் இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன், இவங்க ஹேரை பற்றி சொல்லலை. ஹேருக்கு தனியாக கம்மி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு பர்சனலி ஹேர் வந்து ட்ரைனஸ் கம்மியாக இருக்க மாதிரியும் கொஞ்சம் ஹேர் ஃப்ரிஸினஸ் கம்மியாக இருக்க மாதிரியும் ஃபீல் ஆகுது. வந்து சப்போஸ் நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை அவுட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் உங்களுக்கு பண்ணுறேன்.